Hi hello friends, welcome back to our channel Beauty Berry Tamil. இன்னைக்கு நம்ம நிறைய லைட் வெயிட்ல வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் வேர்க்கு ஏத்த மாதிரி லைட் வெயிட்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப பார்வையா இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 8 கிராம் வெயிட்ல இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. சோ அதெல்லாத்தையுமே டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோல்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் ஷாப்ல இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி இங்க இருந்து 6 கிராம் வெயிட்ல வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் 4 கிராம் வெயிட்ல வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸா ஷேர் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் செக் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல் பேஜ்ல செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பேங்கிள் 8 கிராம்ஸ் வெயிட்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரியான பேங்கிள்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப பார்வையா இருக்கும். ஸோ இப்போ பார்க்குற இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் 7.8ல இருக்குது. ஒவ்வொரு பேங்கிளுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் ரேஞ்ச் வந்து மில்லிகிராமில் வேரி ஆகும். 7.8லேருந்து 8க்குள்ளே இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அடுத்து பார்க்குற இந்த பேங்கிள் ஒரு சிங்கிள் பேங்கிள் 8.3 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. நான் எந்த பேங்கிளோட டேக் எடுக்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மற்றபடி எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் வெயிட் ரேஞ்சில் வரக்கூடிய சேம் டிசைன் பேங்கிள்ஸ் தான். இது பாருங்க, இது வந்து 8.5 கிராம்ஸ் வெயிட்ல இருந்தது. எல்லாத்தோட வேஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 8% அந்த மாதிரி தான் வருது. பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் 8% 10%குள்ளே தான் இருக்கும். அடுத்து இதுவும் வந்துட்டு 8.2 கிராம்ஸ் வெயிட்டில் நல்ல கிளாஸியாக இருந்தது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே 2.8 சைஸு. இதே இது உங்களுக்கு 2.4 2.6 2.10 சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்குறது எக்ஸாக்டாக உங்களுக்கு 8 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. ஸோ இதெல்லாமே ஃபங்க்ஷன் வேர் அப்படின்றதுனால நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமாக நெளியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர் பேங்கிள்ஸ் வாங்குறப்ப உள்ளே வந்து உங்களுக்கு ஹாலோவாக இருக்கும்ல, அந்த போர்ஷனில் ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் 8.1 கிராம் வெயிட்டில் இருந்தது. பக்கத்தில் இருக்கிறது வேறு டிசைன். ஸோ இந்த மாதிரி 2 பேங்கிள்ஸாகவும் இருக்கும், இல்லைனா 4 பேங்கிள்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 பேங்கிள்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பேங்கிளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 8% வேஸ்டேஜில் வரக்கூடியது தான். ஆல்ரெடி இங்கே வந்து உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் 4 கிராம் வெயிட்டில், அதாவது பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் 8 கிராம் 12 கிராம் வெயிட்டில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேர் அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்லையும் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சரவணா எலைட்டில் அவைலபிளாக இருக்குது. அது போக உங்களுக்கு பீடட் பேங்கிள் கலெக்ஷன்ஸு அண்ட் கலர் சேஞ்சபிளில் வரக்கூடிய கோல்டு பேங்கிள்ஸ்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்கிள்ஸ் அண்ட் ப்ரேஸ்லெட்டுக்குனே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப லோ வெயிட்லேருந்து ரொம்ப ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நிறையவே வச்சுருக்காங்க. வெட்டிங் பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். கடா பேங்கிள் கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் புது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக ஷாப்பை வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குற இந்த பேங்கிள்லாம் எவ்வளோ பார்வையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டிசைனுமே நல்லா இருந்தது. 7.9 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் ரேஞ்ச் வருது இது. அடுத்து இந்த பேங்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங்கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் 2 பேங்கிள்ஸில் ரோடியம் ஃபினிஷிங் இருக்குது, இதில் ரோடியம் ஃபினிஷிங் இல்லாமல் வருது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ரோடியம் ஃபினிஷிங் வச்சு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் கோல்டில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ரோடியம் ஃபினிஷிங் போட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் தான். சிங்கிள் பேங்கிள் 1 பவுன், 2 பேங்கிளாக எடுத்திங்க அப்படின்னா 2 பவுன் வரும். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு 2 பேங்கிள்ஸும் சேர்த்து 1 பவுனா அப்படின்ற மாதிரியும் கேட்பீங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்லிடுறது. ஒரு சிங்கிள் பேங்கிளோட வெயிட்டு தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து இந்த ட்ரேல இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பட் இதுவுமே வந்து 1 பவுன் வெயிட்டில் வரக்கூடியது தான். பாருங்கள் இது எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ பார்வையாக பெருசாக இருக்குது அப்படின்னு. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் நல்ல பெருசாக இருந்தது. பட் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உள்ள அந்த பிளாஸ்டிக் பேங்கிள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து வாங்குறப்ப அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க. இதுவும் நல்ல ப்ராடாக வருது. ஸோ
ஸோ 2 பேங்கிள் போட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல பெரிய பேங்கிள்ஸ் இது. இந்த பேங்கிள்ஸுமே உங்களுக்கு 2.8 சைஸில் தான் காமிச்சிட்ருக்கேன். பெரிய பெரிய பேங்கிள்ஸ் உங்களுக்கு 2.8 சைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட்லேயும் வேஸ்டேஜ்லேயும் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடான பேங்கிள்ஸ் வாங்குறப்ப அதை சைடில் போட்டுட்டு சென்டரில் ஒரு 4 சின்ன பேங்கிள்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா சேம் டிசைனில் 4 பேங்கிள் கொஞ்சம் மெல்லிஸாகவும் சைடில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய டிசைன்லையும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு தனியாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வெட்டிங் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய பேங்கிள்ஸ் அப்படின்னு பாருங்கள். அடுத்து இந்த டிசைன் எல்லாமே வந்துட்டு டர்க்கி பேட்டர்னில் வரக்கூடிய பேங்கிள்ஸ், ரொம்ப ஃபேன்சியாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. சரி, அதையும் உங்களுக்கு இதில் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் நியர்லி 14 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் ரேஞ்ச் வருது. எல்லாமே வந்துட்டு டர்க்கி டிசைன். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் 12% கிட்ட வரும். இது சிங்கிள் பேங்கிள் 12 கிராம் வெயிட்டில் இருந்தது. ஸோ ஒரு 1.25 சவரன் வெயிட்டில் பேங்கிள்ஸ் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், இதெல்லாமே ஃபேன்சி பேட்டர்ன். டர்க்கி டிசைன் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ டர்க்கியில் ஒரு ஹாரம் அண்ட் நெக்லஸ் போட்டுட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேங்கிள் 12 கிராம்ஸ் வெயிட்டு. இதில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி பிளாஸ்டிக் பேங்கிள் அட்டாச் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்கில் ஃபுல் கோல்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. பட் இதுவுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பேங்கிள்ஸ் தான். டெய்லி வேர்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுலையாவது பிடிச்சி இழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13 கிராம் வெயிட்டில் இருந்தது. அந்த ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பேங்கிள்ஸு. ஸோ இது வந்து தனித்தனி பேங்கிள்ஸாக 4 பேங்கிள்ஸ் இருக்குது. சேர்த்து பார்க்குறப்ப 2 பேங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து சிங்கிள் பேங்கிள் 12 கிராம்ஸ் வெயிட்டு. அடுத்து இதுவும் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரக்கூடிய பேங்கிள் தான். சிங்கிள் பேங்கிள் 12 கிராம்ஸ் வெயிட்டு. எல்லாமே டர்க்கி பேட்டர்ன் அண்ட் துபாய் ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது. அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 13 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. அடுத்து இது வந்து 12 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இதெல்லாம் 10%, 12% அந்த மாதிரி வேஸ்டேஜில் வரக்கூடிய பேங்கிள்ஸு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சது 2.6. அடுத்து இது வந்து 12.6 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இது 2.8 சைஸில் இருக்குது. ஸோ சைஸஸ் வந்து உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் இந்த டிசைனில். ஸோ 2.4 சைஸ்லேருந்து அப் டு 2.10 சைஸ் வரைக்குமே உங்களுக்கு எல்லா டிசைன்லேயுமே நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து சரவணா எலைட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த பேங்கிளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது சிங்கிள் பேங்கிள் 1.5 சவரன் கிட்ட வெயிட் வருது. ஸோ 2 பேங்கில் சேர்த்து நம்ம ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராடான பேங்கிள்ஸாகவும் தெரியும். அடுத்து இது வந்து ரோடியம் ஃபினிஷிங்கோடு வரக்கூடிய பேங்கிள். ஸோ துபாய் பேட்டர்னில் வருது. இது 11.7 கிராம்ஸ் அந்த வெயிட்டில் இருந்தது சிங்கிள் பேங்கிள். அடுத்து இது வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் ஷேப்பில் இருந்த ஒரு பேங்கிள் தான். சிங்கிள் பேங்கிள் 11 கிராம்ஸ் வெயிட்டில். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி பேங்கிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ரீவியஸாக பார்த்த ட்ரெடிஷ்னல் டிசைன் பிடிச்சிருந்ததா ஆர் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக வரக்கூடிய டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த ஃபேன்சி பேங்கிள்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப லைட் வெயிட்டில் இருந்து. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.